വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഈ പകൽ സമയത്തിനായ ദൈവത്തെ നന്ദിയോട് സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഒരു അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സങ്കീർത്തനം ഈ പകൽക്കാല ദൈവം നമുക്ക് നൽകി തന്നതിനായ ദൈവത്തെ വാഴ്ത്തുന്നു, സ്തുതിക്കുന്നു. ഈ പകൽക്കാല ദിവസത്തിൽ കടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരും യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ ഞാൻ സ്നേഹവന്ദനം ചെയ്യുന്നു. बहुत दिन के बाद आज हमारा साथ सामुएल ब्रदर भी आया है, इसके लिए मैं परमेश्वर को महिमा देता हूँ. नासर भाई भी आज है, लास्ट फ्राइडे अब आया नहीं था. प्रेज द लॉर्ड. സ്തോത്രം. ഈ വളരെ ഈ സങ്കീർത്തനത്തിലൂടെ 54 വാക്യം വായിച്ചു. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய இந்த பிரமாணங்கள்னா இந்த வசனம் இந்த சங்கீர்த்தனக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் எனக்கு கீதங்கள் ஆயின. பாட்டு எப்ப பாடுவோம் பிரதர்? பாட்டு பாடுவோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறப்ப இல்ல சார் பிரதர் கீழே வந்து வண்டி பார்க் பண்ண உடனே சிஸ்டர் பாட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்த உடனே சந்தோஷம். காலையில 4 மணிக்கு போனாரு, வந்துட்டாருப்பா, அவர் 8 மணிக்காவது வந்துட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்ப சந்தோஷம் வர்றப்பதான் எப்போ வரும்? பாட்டு வரும். அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த வசனத்தை நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா இந்த வசனத்தை கை கொள்ளுகிறதுல என்னதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால என்ன ஆகுது? அதையே பாட்டா பாடுறாரு. பாத்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த வசனத்தின் மேல உள்ள ஒரு ஈடுபாடு, எந்த அளவுக்கு அவர் வசனத்தை கீழ்ப்படியணும்னு உள்ள ஒரு வாஞ்சை, அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வசனமே அவருக்கு பாடல்களா மாறுது. பிரைஸ் தி லார்ட் இல்லையா? அப்போ இந்த நாட்கள்ல அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அந்த சங்கீதக்காரனே இப்படி எழுதுறாருன்னா அது மாத்திரம் இல்ல சொல்றாரு, பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின இல்லையா? நம்ம மாத்திஸ்வர்ல கூட கேட்டது போல நம்ம எல்லாம் இங்க பரதேசியா இருக்கிறோம் இல்லையா? பரதேசினா இந்த உலகமே நமக்கு பரதேசி தான். அது நம்பர் 1. சவுதியிலே நம்ம பரதேசி தான். பரதேசி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிதானே பிரதர்? ஆனா நம்ம பரதேசி ஸ்கொயர் மாதிரி நம்ம வாழ்ற மாதிரி தெரியல இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகத்துல தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இல்ல ஜான்சன் பிரதர், பிரைஸ் தி லார்ட், அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ். இந்த உலகத்துக்கு தான் முக்கியத்துவம். ஆண்டவருக்கெல்லாம் கடைசி தான். உலகத்துக்கு முக்கியத்துவம், வேலைக்கு முக்கியத்துவம், பாக்கி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த ஒரு அனுபவம் என்ன ஆகுது? அநேகரோட வாழ்க்கையில நமக்கு இல்லாம இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த சங்கீதக்காரன வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கே வெட்கப்பட்டு போகணும். அவரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரோட எந்த உதவி இல்லை அந்த சமயத்துல. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இருந்த சமயத்திலே அவருக்கு கிட்டிய அந்த வெளிப்பாடு பாருங்க. இது எனக்கு பரதேசி, நான் இங்க பெர்மனண்டா வாழுற ஆளு கிடையாது, எனக்கு நான் பெர்மனண்டா எங்க வாழ போறேன்? பரலோகத்துல தான் நான் வாழ போறேன்னு சொல்லி அவருக்கு அப்பவே அந்த ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் நாங்க நிறைய பட்டிருக்கோம்னு சொல்லி இருக்கிற நம்ம அந்த வெளிப்பாடு இல்லாம உலகத்துக்கு பின்பாக ஓடிட்டு இருக்கோம் இல்ல பிரதர்? உலகத்துக்கு பின்பாக ஓடுகிறோம். வேலைனா வேலை, அதுன்னா அது. பிரைஸ் தி லார்ட். பாத்திஸ் சொன்னது போல ரூபன் பேர் இடையில சொல்லுவாரு, நம்ம இருக்கிற 3 மணி நேரத்துல ஃபுல்லா இருக்க முடியல இல்லையோ?
ഇരിക്കുന്ന 3 മണിക്കൂറിനകത്ത് പ്രൈസ് ദി ലോർഡ് സ്തോത്രം ഇങ്ങനെ വന്ന് ഇരിക്കും. ആരാധന എപ്പോ തീരും നോക്കിയിരിക്കും. ആരാധന കഴിയുമ്പോൾ തന്നെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് എന്ത് ചെയ്യും? ആളുകൾ അവിടെ പോകും, വിശ്രമിക്കാൻ പോകും, അത് ചെയ്യാൻ പോകും, ഇത് ചെയ്യാൻ പോകും. പ്രൈസ് ദി ലോർഡ്. പിന്നെ മൊബൈൽ എടുത്ത് ഫ്രണ്ട് വയ്ക്കും. 2 മൊബൈലിൽ 2 3 3 വരിസയായിട്ട് വയ്ക്കും. ഇങ്ങനെ ഈ ബൈബിൾ വെച്ചിട്ട് പവിലിന്റെ അപ്പുറത്ത് മൊബൈൽ നോക്കുന്നത് മൊബൈലായിരിക്കും. ആരെങ്കിലും വിളിക്കത്തില്ലയോ, ഏതെങ്കിലും മെസ്സേജ് വരത്തില്ലയോ? പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇല്ലാണ്ടി ബൈബിൾ കടയില ഇല്ലേ ബ്രദർ? ബൈബിൾ കടയിൽ വെച്ചിട്ട് இப்படி കുത്ത വേണ്ടിയത്, இப்படி பார்க்க വേണ്ടിയത്. We are insulting God. I am insulting God if I use the mobile in the prayer. If I do some other thing in the prayer, I am insulting God. பிரதர், உங்க மேனேஜரோட மீட்டிங்ல இருக்கிறப்ப அவர் பேசிட்டு இருக்காரு, மொபைல் வச்சுக்கிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி செய்யறது இல்ல. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். செய்வீங்களா? செஞ்சா என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? இன்சென்டிவ் கொடுப்பாரா? குமார் இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ அப்படிம்பாரா? என்ன பண்ணுவாரு? He will fire you. He will fire you. இப்ப நான் என்னன்னா, he will fire me, my boss. If I am in the meeting, I have to be focused. What he is telling. அதுக்காக நம்ம மீட்டிங்ல கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக மீட்டிங்ல விളിച്ചது. നമ്മൾ ജോലിയിലെ ഒരു മീറ്റിംഗിൽ വിളിക്കുമ്പോൾ മാനേജർ എല്ലാം അവിടെ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ മൊബൈലിൽ ചുറ്റിക്കൊണ്ടിരുന്നാൽ എന്ത് വിചാരിക്കും? ചെയ്യുമോ? അത് ആദ്യം ചെയ്യുമോ? ഭാര്യയെ വിളിച്ചാൽ എടുക്കത്തില്ല, യവനെ വിളിച്ചാൽ എടുക്കത്തില്ല, പിന്നെ ഒരു കുത്തി അത് കട്ട് ചെയ്യും. ഇവിടെ ഇങ്ങനെ വിളിച്ച അപ്പം എടുത്ത് ഓട്ടം പുറത്ത് ഓട്ടം അപ്പം തന്നെ. പിന്നെ സംസാരിച്ച് എല്ലാം കഴിഞ്ഞ് പിന്നെ വെള്ളവും കുടിച്ച് മൂത്രം ഒഴിച്ചിട്ട് പിന്നെ വരും അകത്ത്. റിലാക്സ് ഇല്ലേ? அப்போ தெய்வத்து ஆண்டவருக்கு மேல ஒரு பயம் இல்ல, ஆண்டவருக்கு மேல ஒரு மதிப்பு இல்ல. There is no reverence to the God. We don't have reverence to the God. ഭാര്യയ്ക്ക് പേടിക്കും, ഭർത്താവിനെ പേടിക്കും, ഈ ഓഫീസറിനെ പേടിക്കും, നമ്മുടെ ബാസിനെ പേടിക്കും, സ്പോൺസറിനെ പേടിക്കും. എന്നാൽ ദൈവത്തിന് യാതൊരു പേടിയും. ദൈവത്തിന് യാതൊരു പേടിയും. ഈ ലോകം നമുക്ക് പരദേശിയാനുള്ള ഒരു വെളിപ്പാടില്ലാത്തവരായി നശിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ക്രിസ്ത്യാനികൾ നശിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. നമ്മൾക്ക് ലജ്ജിക്കണ്ടേ? ഇല്ല, ഈ വചനം വായിക്കുമ്പോൾ നമ്മൾ ലജ്ജിച്ചു പോകണം. പരദേശിന് ആ ഒരു വെളിപ്പാട് ഉണ്ടെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? എന്റെ പെർമനന്റ് ലൊക്കേഷനാ. ഇപ്പോ നമ്മളെല്ലാരും ഇവിടെ പരദേശിയാ അല്ലേ? ഇവിടെ എന്തുകൊണ്ടാ വീട് പണിയാതെ നാട്ടിലെ വീട് പണിയും? ഇല്ലേ അച്ഛാ? അച്ഛാ പറഞ്ഞു, നമ്മളിവിടെ പരദേശിയില്ലേ? വീട് എവിടെ പണിയും? അച്ഛാ നാട്ടിലെ പണി. എന്തുകൊണ്ടാ പണിയത്? അതാണ് നമ്മുടെ സ്ഥലം അല്ലേ? നമ്മൾ ജനിച്ച് വളർന്ന സ്ഥലം അവിടെയാണ്. ഇവിടെ പണിയത്തില്ലല്ലോ. അപ്പൊ അതുപോലെ നമുക്ക് ഈ ലോകം പരദേശിയാണ്. അപ്പൊ എനക്ക് എവിടെയാ പണിയേണ്ടത്? ഇല്ലേ? എനക്ക് എവിടെയാ ഈ പ്രോപ്പർട്ടി ചേർത്ത് വെക്കേണ്ടത്? എന്റെ അക്കൗണ്ട് എവിടെയാ എനക്ക് വർദ്ധിക്കേണ്ടത്? പ്രൈസ് ദി ലോർഡ്. എനക്ക് അവിടെയാണ് പെർമനന്റ് പ്ലേസ്. അവിടെയാണ് എനക്ക് പെർമനന്റ് പ്ലേസ്. എങ്ങനെ നമ്മൾ ഇവിടെ വീട് വെക്കാമോ? ഊരിലെ വീട് കിട്ടും എതുക്കാല്? എനക്ക് அதுதான் പെർമനന്റ് പ്ലേസ്. അതുപോലെ இந்த உலகத்து முழுவதும் നമുക്കെല്ലാം ക്രിസ്തവർക്ക് പരദേശിയാണ്. അപ്പോ ഞാൻ എവിടെ ഫോക്കസ് ചെയ്യും? റിയൽ ആയിട്ട് എന്റെ മൈൻഡിനകത്ത് അത് ഉണ്ടെങ്കിൽ അതാണ് പറയാൻ വരുന്നത്. ഞാൻ ഇവിടെ പരദേശിയാണുള്ള ഈ സങ്കീർത്തനങ്ങൾ കിട്ടിയ വെളിപ്പാട് എനിക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ ആർക്കാണ് ഫോക്കസ് ചെയ്തത്? ഇല്ലേ രാജാ? അച്ഛാ പറഞ്ഞേ, ആർക്കാ ഫോക്കസ് ചെയ്യുന്നത്? ദൈവത്തിനെ ഫോക്കസ് ചെയ്യാൻ പോകുന്നത്. ഞാനിവിടെ പരദേശിയുള്ള ആ ഒരു ബോധ്യം എന്റെ ചിന്താമണി എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കും. പക്ഷെ അതില്ലാതെ ഇല്ലേ നമ്മുടെ ജീവിതത്തെ കാണുമ്പോൾ, യാരുടെ ജീവിതത്തെ കണ്ടാലും എന്ത് ഇവിടെ പരദേശിനുള്ള യാതൊരു ബോധ്യവും ഇല്ലാതെ ജീവിക്കുന്ന ഒരു ജീവിതം നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. അതുപോലത്തെ ഒരു പരിതാപകരമായ ഒരു ക്രിസ്തീയ ജീവിതമാണ് ഈ ലോകത്തിൽ
അനേക ക്രിസ്ത്യാനികൾ അയച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഈ പകൽക്കാലത്ത് കേട്ട സങ്കീർത്തനം പോലെ ഈ ദിവസങ്ങൾ എന്തുമാത്രം ദൈവത്തിനും ഭയപ്പെട്ട് ദൈവത്തിന് സന്നിധിയിൽ കടന്നു വരുമ്പോൾ ഇല്ല ഇതൊക്കെ ഓർമ്മ GVS എന്ന് പറഞ്ഞ ഞങ്ങൾ ഒരു പ്രവർത്തനം ഉണ്ടായിരുന്നു. നേരത്തെ പറഞ്ഞ കാര്യം സുവിശേഷം അറിയിക്കാൻ പോകുന്നു. മൊബൈൽ എല്ലാം പുറത്തായിരിക്കും, അകത്ത് വരുമ്പോൾ മൊബൈൽ ഒന്നും അലൗഡല്ല. സ്വിച്ച് ഓഫ് ചെയ്ത് അവിടെ മേടിച്ചു വയ്ക്കും. വിത്തൗട്ട് മൊബൈൽ അകത്ത് വരുന്നു. അകത്ത് ദൈവത്തിന് സന്നിധിക്കുമ്പോൾ മൊബൈലിന് യാതൊരു പരിപാടിയില്ല. മൊബൈലിന് യാതൊരു പരിപാടിയില്ല. സ്വിച്ച് ഓഫ് ചെയ്ത് അവിടെ കൊടുക്കും. അവിടെ ഒരു ബോക്സ് ഉണ്ട്. അതിന്റെ ബോക്സിനകത്ത് എല്ലാം അത് ഇട്ട് വെച്ച് ഫിനിഷ്. എല്ലാം ഇവിടെ എല്ലാം മുടിഞ്ഞ് 3 മണിക്കൂർ 4 മണിക്കൂർ കാണും. എല്ലാം അവിടെ ക്ലാസ്സും ആരാധനയും എല്ലാം കഴിഞ്ഞതിന് ശേഷം തിരിച്ചു പോകുമ്പോൾ മൊബൈൽ എടുത്തുകൊണ്ട് പോകും. ഇറ്റ്സ് എ വെരി ഗുഡ് പ്രാക്ടീസ്. ഇറ്റ്സ് എ വെരി ഗുഡ് പ്രാക്ടീസ്. സ്വതന്ത്രം ഇപ്പൊ നല്ല കാര്യങ്ങളൊക്കെ എന്തെങ്കിലും ഇതെല്ലാം നമുക്ക് ജീവിതത്തിൽ പഠിക്കണം. ஆண்டவர் மேல எனக்கு பயம் இருக்கான்னு என்ன சோதனை செய்து பார்க்கணும். Praise the Lord. என்ன சோதனை செய்யணும் இல்லையா? Praise the Lord. அதான் இங்க நம்ம வசனம் வாசிக்கிற போல Psalms 119 में 54 पढ़िए. भजन संगीता 54:19 सॉरी 119:54 119 भजन संगीता. मेरे मुसाफिर खाना में हाँ तेरे आइन मेरा गीत रहे. हाँ देखा ना, हिंदी में ऐसा लिखा है, जहां मैं परदेसी होकर रहता हूं वहां तेरी विधियां मेरे गीत गाने की विषय बनी गए. देखा ना, तो हम लोग सब जो सैम्स लिखा है उसको इतना अच्छा रेवलेशन मिला है. मैं इधर परदेसी हूं, ये इधर दूसरा कंट्री में जाके नहीं लिखा ये सैम्स. वो अपना खुद का राज्य में बैठ के ही लिखा है, लेकिन इधर क्या लिखा है? वो परदेसी लिखा है. तो उसका मतलब उसको ये रेवलेशन मिला है, दिस इज नॉट माय कंट्री, ये मेरा राज्य नहीं है, मैं जाने वाला मेरा दूसरा है. प्रेज द लॉर्ड. इसलिए वो कह रहा है, मैं परदेशी होकर रहता हूं, वहां मेरी विधियों, तेरी विधियों, योर कमांडमेंट्स, जो बाइबल का जो अपना बाइबल का जो वचन है वो बोलता है मेरा गीत गाने का विषय बनी है. देखा ना, प्रेज द लॉर्ड. तो गीत हम लोग कभी गाते हैं, हम लोग अच्छा माइंड में रहेगा तभी गाना होता है ना. महेश भाई आप कभी गाने गाएगा? जो चर्च में आने के टाइम गाना गाता है वो तो वो दूसरा है, ठीक है, वो तो गाना पड़ता है ना, राइट. तो लेकिन नॉर्मली अकेले रहने में थोड़ा अच्छा मूड रहेगा तो अपने आप गाना गाना आता है ना. तो ये जो सैम्स का बोल रहा है, जो आपका वचन, आपका जो प्रमाण जो है उसको देखकर उसको बारे में मैं सोचा तो ये गाना उसको आ जाता है. तो he likes, right. तो ये बाइबल का जो वचन है, जो यहोवा का जो प्रमाण दिया है, उसको देखने में, उसके बारे में सोचने में उसका दिल इतना खुश हो जाता है कि गाना गीत वही लिखा ना, गीत गाने का विषय बनी है. प्रेज द लॉर्ड. तो इसलिए हमको ये आजकल हम लोग हमारा जो उसको जो रिवलेशन मिला है, even he was not having any the Holy Spirit, right. प्रेज द लॉर्ड. तो हम लोग तो पवित्र आत्मा का बलवंत हमारा ऊपर है, हम पवित्र आत्मा हमको सहायता कर रहा है, ये सब हम जानते हैं. फिर भी ये जो परदेसी करके वो जो रेवलेशन वो हमको बहुत कम है, हमको बहुत कम है. हम ऐसा जी रहे हैं कि हम लोग इधर ही सालों पर हम लोग इधर रहने वाला है. ऐसा है क्या? महेश भाई, सामेल ब्रदर, हम इधर ही रहेंगे मुश्किल से 120 पकड़े. महेश भाई 120 साल रहेगा, उससे ऊपर तो नहीं है ना मैक्सिमम. हमको किधर जाना है? ये इसलिए ये भजन संगीता लिखा है सैम्स वाला, ये परदेसी हूं मैं. I am not going to live here ever. My place is there. My place is there. Praise the Lord. मैं उधर जाने वाला हूं, इसलिए मेरा फोकस किधर रहेगा? उधर रहेगा, है ना. इसलिए मैं बोल रहा था, जो आपको मकान बनाना है तो आप किधर बनाएंगे? सऊदी में बनाएंगे, नेपाल में बनाएंगे? आप नेपाल में, है ना, क्योंकि आपका जगह उधर है, इधर नहीं है. इधर आप परदेसी है, मैं भी परदेसी हूं, नासर भाई परदेसी है. You will not make anything here. You will make money, but you will not build anything here, right?
You will not, work. I mean, you will not collect your property or something here. No. Everything you will do it in Nepal and Pakistan and India. है ना? तो हमको मालूम है ये मेरा परदेसी, इसलिए मैं इधर में कुछ स्पेंड नहीं करूंगा, मैं करूंगा जो भी है उधर के लिए। उधर घना मकान बनाना है, उधर जमीन लेना है, जो भी है, I will do it everything there. इसी तरह ये हमारा ये वर्ल्डली earthly लाइफ का हो गया। When it comes to the eternal life, spiritual life, मैं इधर परदेसी हूँ। It's not my place, ये मेरी जगह नहीं है ना मगेश भाई, राइट सामने ब्रदर, ये मेरी जगह नहीं है, मैं परदेसी हूँ इधर, मेरे को जाने का दूसरा जगह है। तो मैं किधर कुछ बनाना चाहता हूँ, तो कुछ मैं मेरा अकाउंट खोलना चाहता हूँ, तो मैं कुछ प्रॉपर्टी खरीदना चाहता हूँ, मेरे को किधर करना है? ऊपर करना है ना, जो हेवन में करना है, उधर जाना है, तो उधर के लिए मेरे को क्या करना पड़ेगा? प्रेज़ द लॉर्ड, परमेश्वर प्रभु को ये जो वचन है ना उसका अनुसार करना पड़ेगा, तभी मैं उधर जा सकता हूँ। Because this is not my permanent place, मैं इधर परदेसी हूँ। तो ये जो रिवलेशन है आजकल हमको बहुत कम हो गया। इसलिए हम लोग क्यों ये ऐसा कम हो गया? Because ये जो वचन में हमारा माइंड ज्यादा नहीं जाता है ना? हम लोग ज्यादा टाइम हम लोग ये वर्ल्डली का उसमें हम लोग स्पेंड करते हैं, है ना? प्रेज द लॉर्ड। तो हम लोग जो प्रार्थना करना, वचन ध्यान करना, जो अपना कलीसिया में जाना है, ऐसा संगत में मिलना है, ऐसा कुछ करने के लिए हमारा दिल कितना ये खुश होता है करके हमको एग्जामिन करना पड़ेगा। प्रेज द लॉर्ड, हमको परीक्षा करके देखना है। जैसे इसे देखो, सामिस्ट बोलता है मैं तो गाना मेरे गीत गाने का विषय बनी है, क्या ये वचन। प्रेज द लॉर्ड। इसलिए आजकल हमको क्या करना पड़ा, अपने आप को एग्जामिन करके जो परमेश्वर पिता का जो रेफरेंस है ना, जो उसका ऊपर का जो फियरनेस है वो पूरा कम हो गया। हम दूसरा सबको हम लोग डरेंगे, एक आदमी को सिर्फ हम लोग नहीं डरेंगे। कौन है वो? खुदावंद। उनको छोड़ के बाकी सबको डरेंगे, है ना? पुरुष बीवी को डरेगा, बीवी अपना हस्बैंड को डरेगा, वो अपना सुपरवाइजर को डरेंगे, उसको देख के डर, उसको देख के ऐसा दुनिया में बहुत सारा चीज के लिए हम लोग डर जाते हैं, लेकिन परमेश्वर पिता को हम लोग नहीं डरते। लेकिन डरना सिर्फ उन्हीं को है ना? प्रेज़ द लॉर्ड। सिर्फ उनको डरना, उनको वचन को हमको अनुसार करना है। लेकिन वो छोड़ के हम पूरी दुनिया में पूरा जो भी चीज है उसको पूरा हम लोग करेंगे, उसको पूरा अनुसार करते रहेंगे। तो इसलिए आजकल जो हम लोग जो साइंस में जो पढ़ा था, प्रेज़ द लॉर्ड, ये जो वचन है मेरे को बहुत ये हुआ, जहां मैं परदेसी होकर रहता हूं वहां तेरी विधियां योर कमांडमेंट्स मेरे गीत गाने का विषय बनी है। प्रेज़ द लॉर्ड। तो आजकल हमें अपने आप को एग्जामिन करके जो आपका जो विधि है, जो परमेश्वर प्रभु का जो विधि है, जो वचन है, वो मेरे लिए कितना खुश देती है, उसका अनुसार करने में मैं कितना खुश रहता हूँ, या सिर्फ वो ऐसा जो अभी रीड करके मैं ऐसे ही छोड़ देता हूँ, या उसको फॉलो करने में लिए मैं खुश होता हूँ करके। आजकल हमको क्या करना पड़ेगा? हमको एग्जामिन करके, प्रेज़ द लॉर्ड, हालेलुया, हमको अपने आप को समर्पण करेंगे तो हमको आगे बढ़ सकते हैं, आगे बढ़ सकते हैं हम लोग। प्रेज़ द लॉर्ड। इधर का नहीं, हम लोग उधर जाने वाले हैं, उधर जाने वाला है। हम लोग इधर परदेसी है, वो हमारा माइंड का ऊपर हमको हमेशा रखना है। दैट्स वेरी इंपॉर्टेंट। तभी मेरा क्या होगा, मेरा जो भी है, जो भी मैं इकट्ठा करूंगा, जो भी कलेक्शन करूंगा, जो भी अकाउंट खोलूंगा, एवरीथिंग इट विल बी फॉर द हेवन, इट विल बी फॉर द इटर्नल लाइफ। प्रेज़ द लॉर्ड। इसलिए आजकल क्या हमको समर्पण करके हम आगे जाने के लिए परमेश्वर प्रभु ने हमको सहायता करेगा। सोदरम प्रेज़ द लॉर्ड। അതുപോലെ 51 വാക്യം വായിച്ചേ. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. பாத்தீங்களா? அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அடுத்தவங்க நம்ம என்னதான் குற்றப்படுத்தினாலும், என்னதான் ப்ளேம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் உமது வேதத்தை விட்டு விலகவே மாட்டேன்.
மற்றவங்க என்ன நிந்திக்கட்டும், குற்றம் விதிக்கட்டும், குறை சொல்லட்டும், என்ன செஞ்சாலும் நான் என்ன பண்றேன், நானு வேதத்தை விட்டு விலக மாட்டேன், அவங்களோட கூட்டும் சேர மாட்டேன். பிரைஸ் லார்ட். அப்படிதான். அப்போ நான் குற்றம் விதிக்கிறவங்களோட நான் கூட்டு சேர்றேன் அப்படின்னா, இல்ல நானும் குற்றம் விதிக்கிறேன் மற்றவங்க அப்படின்னா, அகந்தைக்காரன் மிகவும் பரியாசம் பண்றது இல்லையா, பரியாசம் பண்றது, குற்றப்படுத்துறது, கிரிட்டிசைஸ் பண்றது, அதெல்லாம் செய்யறது யாரு செய்வா தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்காரு, வாசிங்க, வாய்ச்ச 57 வாக்கியம் மலையாளத்தில் கூட வாய்ச்ச 51. എന്താ? അഹങ്കാരികൾ അത്യന്തം പരിഹസിക്കുന്നു, വിട്ടുമാറുകയില്ല അല്ലെ. അഹങ്കാരികൾ എന്നെ അത്യന്തം പരിഹസിക്കുന്നു അല്ലെ. പരിഹസിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ എന്തുവാണ്? അത് അക്യൂസ് ചെയ്യുവാണ്, കുറ്റം വിധിക്കുകയാണ്, ബ്ലെയിം ചെയ്യുകയാണ് അല്ലെ. എങ്ങനെ ചെയ്തിട്ടും എന്ത് ചെയ്യത്തില്ല, ഞാന് വചനത്തെ വിട്ട് മാറുകയില്ല. അവർ എന്ത് പറഞ്ഞാൽ എന്ത് ചെയ്യത്തില്ല, എനക്ക് അവരോട് യാതൊരു ബന്ധമില്ല, എന്ത് വേണമെങ്കിലും പറയട്ടെ ഇല്ലേ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അവർ എന്ത് വേണമെങ്കിലും പറഞ്ഞിട്ട് എനക്ക് അവരോട് യാതൊരു അത് നോക്കാനോ അത് കേൾക്കാനോ അവരോട് ബന്ധമെടുക്ക ഒന്നുമില്ല. ആ കൂട്ടത്തിൽ ചേർന്ന് കഴിഞ്ഞാൽ ആരോട് കൈപിടിക്കുക? പിശാചിനോട് കൈപിടിക്കുക. അതാണ് നമ്മൾ അതിന് വായിക്കുന്നത്. റെവലേഷൻ 12:10 വായിച്ചേ. വേഗത്തിൽ 5-10 മിനിറ്റ്. മഹാശബ്ദം കേട്ടത് പറഞ്ഞു കേട്ടത്, ഇപ്പോൾ നമ്മുടെ ദൈവത്തിന്റെ രക്ഷയും ശക്തിയും രാജ്യവും അവന്റെ ക്രിസ്തുവിന്റെ ആധിപത്യവും തുടങ്ങിയിരിക്കുന്നു. നമ്മുടെ സഹോദരന്മാരെ രാപ്പകൽ ദൈവസഭയിൽ കുറ്റം ചുമത്തുന്ന അപവാദിയെ തള്ളിയിട്ട് കളഞ്ഞുവല്ലോ. സഹോദരന്മാരെ രാപ്പകൽ ദൈവസന്നിധിയിൽ കുറ്റം ചുമത്തുന്ന കണ്ടോ. അപ്പൊ രാപ്പകൽ കുറ്റം ചുമത്തുന്ന ഒരാള് ആരാണ്? പിശാചാണ് അല്ലേ. പിശാചാണ് രാപ്പകൽ കുറ്റം ചുമത്തുന്ന അപവാദി എന്ന് പറയുമ്പോൾ പിശാചാണ് രാപ്പകൽ നമ്മെ കുറ്റം ചുമത്തുന്നത്. അപ്പൊ ഞാനും ആ കൂട്ടത്തിൽ പോകുകയെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇല്ലേ, എന്റെ സഹോദരനെതിരായി, എന്റെ സഹോദരിക്കെതിരായി, ഇല്ല മറ്റവർക്കെതിരായി ഞാൻ കുറ്റം വിധിക്കാൻ വെച്ച് കഴിഞ്ഞാൽ എന്തുവാണ്? ഞാൻ ആരോടാ കൈകോർക്കുന്നത്? പിശാചിനോടാണ് കൈകോർക്കുന്നത് അല്ലേ. പിശാചിനോടാണ് കൈകോർക്കുന്നത്. ഇത് പക്ഷെ ഈ പ്രശ്നം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ആദ്യമേ തുടങ്ങിയതാണ്. ഇത് ഇന്ന് തുടങ്ങിയതല്ല. എവിടെ വെച്ച് തുടങ്ങി? ഏതേൻ തോട്ടത്തിൽ വെച്ച് തുടങ്ങി. ആദാമും ഏവാളും അവിടെ വെച്ച് തുടങ്ങിയത്. അതുകൊണ്ട് ഈ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് இருக்கிறது அது இப்போவும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. இல்ல ப்ளேம் பண்ற அந்த பழக்கம் இல்லையா. என்ன பண்ணாரு? ஏவாளு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணா? ஆதாம்கிட்ட கொடுத்தா. ஆதாமுக்கும் தெரியும், ஏவாளுக்கும் தெரியும் சாப்பிடக்கூடாதுன்னு. இருந்தாலும் என்ன பண்ணா? ஆதாம் என்ன பண்ணார்? அதை வாங்கி சாப்பிட்டார். ஆண்டவர் கேட்ட பண்ண சொன்னார், മനുഷ്യർ എന്നോട് കൂടി സ്ത്രീ വിഷമരം തന്നു, നീ തിന്നുകയും ചെയ്തു. അപ്പൊ ആദാം என்ன சொன்னாரு? நீ கொடுத்த இந்த பொம்பளை, நீ கொடுத்த இந்த ஸ்திரீ, அவன் கொடுத்த நான் சாப்பிட்டேன், நான் என்ன பாப்பேன், நான் ஒன்னும் பாவம் பண்ணல அப்படின்னு அப்பயே யார பிரேம் பண்ணா? ஆண்டவரையும் பிரேம் பண்ணாரு, ஏவாளையும். அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுபாவம் அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இது மாறாம இருக்கு இல்லையா பிரதர்? மாறிடுச்சா? கொஞ்சம் மாறிட்டு இருக்கு பிரதர். பிரைஸ் தி லார்ட் இல்லையா. அப்போ அந்த பழக்கம் இல்லையா, அந்த சின்ன அப்படியே சிறு பிராயத்திலிருந்து அது அப்படியே வந்துட்டு, அது worst scenario அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா அது கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்தவர்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு ഇല്ലേ? ഈ മറ്റവരെ കുറ്റം വിധിക്കുന്ന ഈ പരിപാടി എവിടെ തുടങ്ങിയതാ? ഹലോ, തുടങ്ങിച്ചത് സഹോദരന്മാർക്ക് കറക്റ്റ് ആയിട്ട് പറയുന്നു അല്ലേ. ഏതൻ തോട്ടത്തിൽ വെച്ചേ തുടങ്ങിയതാണ്. അപ്പൊ ആ ആറ്റിറ്റ്യൂഡ് ഉണ്ടല്ലോ അല്ലെ, ആ ഒരു ഭാവം ഇപ്പോഴും കണ്ടിന്യൂ ആയിക്കൊണ്ടിരിക്കുക. നമ്മൾ ചെറുപ്രായം മുതൽ ഇതുപോലെ ഈ ബ്ലെയിം ചെയ്യുന്ന ആ പരിപാടി തുടങ്ങി. ഒരു 4-5 വർഷം വരെ വലിയ കാണത്തില്ല, പിന്നെ എന്ത് ചെയ്യും? അന്ന കുട്ടി അച്ഛന ഇല്ലേ. അപ്പോ ഇത് ഈ മോശമായ വളരെ നമ്മൾ ഈ വിഷമിക്കേണ്ട കാര്യം എന്താണെന്ന് വെച്ചാൽ അത് ക്രിസ്ത്യാനി മധ്യയിലുണ്ട്.
അത് ഏറ്റവും കൂടുതൽ വിശ്വാസികളുടെ മതിയില്ല. വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചവർ പറയുന്ന വിശ്വാസികളുടെ നടുവിലാണ് എന്തുവാ ഈ മറ്റവരെ കുറ്റം വിധിക്കുക എന്ന് പറയുന്ന, മറ്റവരെ അക്യൂസ് ചെയ്യുക, മറ്റവരെ ബ്ലെയിം ചെയ്യുക, ഇതെല്ലാം ഏറ്റവും കൂടുതലുള്ളത് എവിടെയാണ്? അപ്പോ ഈ പിശാചിന്റെ എന്തുവാണ് സക ശുശ്രൂഷകന്മാരായിട്ടിരിക്കുക. ആര്? ഞാൻ ഒരാളെ കുറ്റം വിധിക്കുമ്പോ ഇല്ലേ രഞ്ജി ബ്രദർ, ഇപ്പൊ ഞാൻ ഒരാളെ കുറ്റം വിധിച്ചാന്ന് വെച്ചാൽ എന്ത് ചെയ്യുവാണ്? ഈ കുറ്റം വിധിക്കുന്ന ആള് ആരാണ്? നമ്മൾ വചനത്തിൽ വായിച്ചു, രാപ്പകൽ ദൈവത്തിന് കുറ്റം വിധിക്കുന്നവർ ആരാണ്? പിശാചാണ്. അപ്പൊ ഞാനും കുറ്റം വിധിക്കാൻ വെച്ചാൽ അവന്റെ ഒരു സഹ ശുശ്രൂഷനായി തീരുക. ഇല്ലേ ഇല്ലേ വെച്ചാ അങ്ങനല്ലേ? നമ്മൾ ഒരാളെ കുറ്റം വിധിച്ചാൽ എന്തുകൊണ്ടാ? പിശാചിന്റെ സഹ ശുശ്രൂഷകന്മാരായി തീരുക. അപ്പോ ഈ ഒരു ഭാവം അല്ലേ, പ്രൈസ് ലോർഡ്. അപ്പൊ ഈ സ്വതന്ത്രം എന്റെ ജീവിതത്തില് കുറ്റം വിധിക്കുമ്പോൾ മറ്റവർ എന്റെ ഈ ആദ്യം തന്നെ സ്വതന്ത്രം പ്രിയാനോട് കേട്ട ഈ ആലോചന പ്രാവും അല്ലേ, ഇന്ന് ഈ വചനം എടുക്കേണ്ട യാതൊരു കണക്ക് മീൻസ് ഇതില്ലായിരുന്നു. പക്ഷെ ആലോചന കേട്ടപ്പോൾ അതോടെ ഈ സങ്കീർത്തനത്തിലും ഈ വചനം വന്നപ്പോൾ ഇങ്ങനെ എടുക്കുന്നത് മാത്രമുണ്ട്. അപ്പോ സ്വതന്ത്രം ഈ മറ്റവരെ കുറ്റം വിധിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കണം, ഞാൻ ആരാണ് കൈകോർക്കുന്നത്? ഇല്ലേ അയം പിശാചോടാണ് കൈകൊടുക്കുന്നത്. അവന്റെ ഒരു സഹ ശുശ്രൂഷകനായി തീരുക. അവനക്ക് ഇഷ്ടമുള്ള ആളുണ്ട് ലോകത്തില്. അപ്പൊ ഈ കുറ്റം വിധിക്ക് മനസ്സിലാക്കണം എന്തുവാണ്? ഞാൻ അവനോട് കൈകോർത്തിനും മനസ്സിലാക്കണം, അവനോട് കൈകോർത്തിനും മനസ്സിലാക്കണം. നമ്മുടെ വചനത്തിൽ വായിക്കുന്നത് എന്താണ്? 2 കൊരിന്ത്യർ 5:17 വായിച്ചേ. 2 കൊരിന്ത്യർ 5:17. ഒരുവൻ ക്രിസ്തുവിലായാൽ അവൻ പുതിയ സൃഷ്ടിയാകുന്നു, പഴയത് കഴിഞ്ഞു പോയി, ഇതാ എല്ലാം പുതിയതായി തീർന്നിരിക്കുന്നു. അല്ലേ? ഇത് എപ്പോൾ സംഭവിക്കേണ്ടതാ? ക്രിസ്തുവിലാകുമ്പോൾ, അതായത് നമ്മൾ സ്നാനം ഏൽക്കുമ്പോൾ ഇത് സംഭവിക്കേണ്ട കാര്യങ്ങളാണ്. അല്ലേ? അപ്പോ പഴയത് എന്തായി തീരണം? ഈ നേരത്തെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഈ കുറ്റം വിധിക്കുന്ന, മറ്റവരെ ബ്ലെയിം ചെയ്യുന്ന ആ ഒരു പരിപാടി എന്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ അതെന്ത് ചെയ്യണം? അത് ഒഴിഞ്ഞു പോകണം. പഴയത് എന്തായി? കഴിഞ്ഞു പോയി. പഴയത് കഴിഞ്ഞു പോയി. ഇതെല്ലാം ഇത് നമ്മുടെ ജനനം മുതലുണ്ട്, ഏത് വ്യക്തിയിലും ഉണ്ട്. എത്ര വലിയ ഓവർസീറെങ്കിലും വലിയ പാസ്റ്ററെങ്കിലും ഇത് ജനിച്ചു വീഴുമ്പോൾ ഈ സംഭവം ഉണ്ട്. നമ്മുടെ ശരീരത്തിനകത്തുണ്ട് ഈ ബിഹേവിയർ ഉണ്ട്. എന്നാൽ ഞാൻ ക്രിസ്തുവോട് ചേരുമ്പോൾ, ഞാൻ വീണ്ടും ജനനം പ്രാപിക്കുമ്പോൾ ഇതെന്തായി തീരണം? പുതിയ മനുഷ്യനായി തീരുന്നതുകൊണ്ട് ഈ ഒരു ഭാവമുണ്ടല്ലോ, മറ്റവരെ വിധിക്കുന്ന അല്ലേ, മറ്റവരെ കുറ്റം വിധിക്കുന്ന ആ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് എന്റെ ജീവിതത്തിൽ നിന്ന് ഒളിഞ്ഞു പോകണം. പോയെങ്കിലേ ഞാൻ എന്തായി? പുതിയ സൃഷ്ടി ആദ്യമാണ്. ഇല്ലെങ്കിൽ എന്തുവാണ്? സ്നാനം മാത്രമേ ആയിട്ടുള്ളൂ. എന്നാൽ എന്തുവാണ്? ഇപ്പോഴും അകത്ത് പഴയ വ്യക്തി തന്നെയാണ്. യാതൊരു മാറ്റമില്ലാത്ത ഒരു ജീവിതമായിരിക്കും. അപ്പോ അതുകൊണ്ട് ഈ ദിവസം എന്തായിട്ട് നമ്മൾ എന്തുമാത്രം ഞാൻ എന്നെ തന്നെ വിധിച്ചുകൊണ്ട് മറ്റവരെ വിധിക്കാതെ എന്റെ ജീവിതം, നമ്മുടെ കഴിഞ്ഞ ആഴ്ച ദിവസങ്ങളെ കേട്ടതുപോലെ അല്ലേ, പ്രൈസ് ലോർഡ്. എന്തുവാണ് നമ്മള് മാത്യു 5 എടുത്ത് വായിച്ചത് കേൾക്കാം. മാത്യു 5 6 മാത്യു 6 I think. മാത്യു 6 7 മാത്യു 7 അഞ്ചാം വാക്യം വായിച്ചത്. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இல்ல 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வாக்கியம் வரை. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும்
என்று சொல்வதப்படி மாயக்காரனே, ஆ. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அப்போ ஒன்னாவது நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்தவங்களை குற்றம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நீ தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்காதிருங்கள், இல்லையா? ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை எப்படி தீர்க்கிறீங்களோ அதே போல என்ன பண்ண ஆண்டவர் உங்களுக்கு அளக்கப்படும். நீ கண்ணின் உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பிரைஸ் தி லார்ட், இல்லையா? அப்ப அதனால ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம், உன் கண்ணில் உத்தரம் இருக்கே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் உத்தரமை எடுத்து போறேன்னு நீ சொல்வது எப்படி? உனக்கே கண்ணு தெரியாம இருக்கிறப்ப ஒரு கண்ணு தெரியாத டாக்டர்கிட்ட போய் நீங்க உங்க கண்ணை கரெக்ட் பண்ண போவீங்களா? போவீங்களா சிஸ்டர்? யாருமே போக மாட்டோம். ஏன்னா அந்த டாக்டரே கண்ணு தெரியாதுன்னு நமக்கு தெரியும். எங்களுக்கு வெளியில எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இல்லையா? அப்படின்ற இடத்துல நாங்க போனாலும் தெரியாம நீங்க வேலை பார்க்கறதுக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் அது போன கேஸ் அது, இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அதான் இங்க சொல்றாங்க, அவருக்கே கண்ணு தெரியாம இருக்கிறப்ப எப்படி நான் போக மாட்டேன், இல்லையா? அதே போல என் கண்ணே எனக்கு தெரியாம இருக்கும் பொழுது என் கண்ணுல என்னது ஒரு கோல் இருக்கு, என்ன போட்டு உத்தரம் இருக்கிறப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? நான் உங்க கண்ணுல இருக்கிற துரும்ப நான் எடுக்கிறேன்னு. அதாவது எனக்கு கண்ணு தெரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்ணுல உத்தரம் போட்டு பெரிய அடப்பு இருக்கு. நான் சொல்றேன், குமார் வாங்க உங்க கண்ணுல இருக்கிற அந்த தூசியை நான் எடுக்கிறேன். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கே கண்ணு தெரியாம நீங்க எப்படி எடுப்பீங்க? பரவாயில்ல பிரதர், நான் பாத்துக்கிறேன் வேற அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? அதுதான் பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம கண்ணிலேயே அவ்வளவு, அதான் சொல்ல வர்றது ஆண்டவர் என்ன சொல்ல வராங்க, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக குறைவுகள் இன்னும் இருக்கும் பொழுது, அநேக காரியங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றவங்களை பார்த்து அவங்கள குற்றம் விதிக்காம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நான் குற்றம் விதிச்சு அதுல நான் எவ்வளவு தூரம் நான் கரெக்ட் பண்ணணுமோ அதை என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணி வந்தா மத்தனம் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போகும். பிரைஸ் தி லார்ட். எங்க போக முடியாது? அங்க ஒருபோதும் போக முடியாது. அதான் ஒரு வருஷம் வாசினி பார்த்தா பிலிப்பியன்ஸ் 2:12. பிலிப்பியன்ஸ் 2:12. അതുകൊണ്ട് പ്രിയമുള്ളവരെ, നിങ്ങൾ എല്ലായ്പ്പോഴും അനുസരിച്ചതുപോലെ ഞാൻ അരികത്തിരിക്കുമ്പോൾ മാത്രമല്ല ഇന്ന് ദൂരത്തിരിക്കുമ്പോൾ ഏറ്റവും അധികമായി ഭയത്തോടും വിറയലോടും കൂടെ നിങ്ങളുടെ രക്ഷയ്ക്കായി പ്രവർത്തിപ്പീൻ. കണ്ടോ? പ്രൈസ് ദി ലോർഡ്. ഭയത്തോടും വിറയലോടും കൂടെ നിങ്ങളുടെ രക്ഷയ്ക്കായി പ്രവർത്തിപ്പീൻ. സ്നാനം പട്ടത് കൊണ്ട് അവിടെ പോയി എന്നെ പോയാൻ പറ്റത്തില്ല. ഒരിക്കലും ചിന്തിക്കരുത്. ഭയത്തോടും വിറയലോടും എല്ലാ ദിവസവും കേൾക്കുന്ന വചനത്തിന് മുൻപ് നമ്മളെ തന്നെ ശോധന ചെയ്തുകൊണ്ട് എന്നെ തന്നെ വിശുദ്ധീകരിച്ചുകൊണ്ട് ഭയത്തോടും വിറയലോടും അവിടെ എത്തുവാൻ വേണ്ടി എന്ത് ചെയ്യണം? പ്രവർത്തിക്കണം. രക്ഷയ്ക്കായി പ്രവർത്തിക്കണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാ ദിവസവും ഇങ്ങനെ നമ്മളെ തന്നെ വിശുദ്ധീകരിച്ചെങ്കിൽ മാത്രമേ എന്ത് ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ? അവിടെ നമുക്ക് എത്താൻ പറ്റത്തുള്ളൂ. വചനം പറയുമ്പോൾ ഈ ദിവസങ്ങൾ എത്ര അധികം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യുവാൻ, നമ്മെ തന്നെ വിധിക്കുവാൻ മറ്റവരല്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. സോ എന്നെ തന്നെ വിധിച്ചുകൊണ്ട് എൻ്റെ ജീവിതത്തിൽ തന്നെ ഇനിയും ഒരുപാട് കാര്യങ്ങൾ എന്നെ ക്രമീകരിക്കുവാൻ ഉണ്ടായിരിക്കുമ്പോൾ ഞാൻ മറ്റവരെ വിധിച്ച് എൻ്റെ സമയം കളയാതെ എന്നെ തന്നെ വിധിച്ചുകൊണ്ട് എന്നെ തന്നെ വിശുദ്ധീകരിച്ചുകൊണ്ട് ഭയത്തോടും വിറയലോടും രക്ഷയ്ക്കായി പ്രവർത്തിക്കുവാൻ ദൈവം നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ പറഞ്ഞുകൊണ്ട് എന്റെ വാക്കിനെ ഇവിടെ ചുരുക്കുന്നു. സ്തോത്രം. हिंदी में पढ़िए वो जो 51 पढ़िए. Psalms 119:51 वचन पढ़िए. लोगों ने मुझे बहुत छठों में उड़ा तो भी मैंने तेरी शरीयत से किनारा नहीं किया. देखा? प्रेज द लॉर्ड. जो इधर प्राउड लोग लिखा है ना, जो दूसरे को कम सोचते हैं, दूसरे का ऊपर ब्लेम करते हैं, वही लिखा है इसमें. अभिमानियों ने मुझे अत्यंत ठट्ठे में उठाया है तो भी मैं मेरी व्यवस्था से नहीं हटा. ये वचन से मैं नहीं हटा. वो दूसरा लोग जो अभिमानियों लोग हैं, जो प्राउड लोग हैं,
जो अपने आप को सही समझते हैं, सिर्फ हमेशा दूसरे को ब्लेम करते हैं, यही लोग मेरे को जो भी बोलेगा, कुछ भी मेरे को इधर जो टट्टे में उठाया था, फिर भी मैं अपना आपका तेरी व्यवस्था से नहीं हटा, है ना। प्लीज लड्डू, हमें अपने आप को जो प्राउड आ जाता है ना, तो दूसरे को हम लोग ब्लेम करना शुरू कर देते हैं, हमें हमेशा सही हूं। तो अगर दूसरे को हम लोग ब्लेम करते हैं तो वो समझना है, वो ब्लेम करने वाला कौन मालूम है? जो हम लोग रेवलेशन में पढ़िए, रेवलेशन 12:10, रेवलेशन 12:10। फिर मैंने आसमान पर से ये बड़ी आवाज आती सुनी हाँ कि अब हमारे खुदा की नजात और कुदरत और बादशाही और उसके मसीह का इख्तियार जाहिर हुआ, हाँ, क्योंकि हमारे भाइयों पर क्योंकि हमारा भाई पर इल्जाम लगाने वाला, इंसान लगाने वाला, जो रात दिन हमारे देखो रात दिन हमारे खुदा के आगे उन पर इल्जाम लगाया करता है, गिरा दिया गया। देखा ना, तो रात दिन क्या करता है ये जो शैतान जो है, अपना भाई लोगों के बारे में हमेशा क्या करते रहता है? इल्जाम लगाते रहता है। प्रेज द लॉर्ड। इनमें के दोष लगाने रहता है, ब्लेम करते रहता है, जो रात दिन लिखा है 24/7। देखा, कोई ऐसा काम कर सकता है, लेकिन शैतान करता है, क्या करता है? दूसरे का ऊपर, अपना भाई लोगों का ऊपर इल्जाम लगाते रहता है, दोष लगाते रहता है, ब्लेम करते रहता है। तो मैं भी अगर ब्लेम करता हूं तो मैं भी किसका हो गया? किसका पार्टनर बन गया? मैं भी शैतान का पार्टनर बन गया ना, है ना। भाई दूसरे का, भाई यही कर रहा है, ये रात दिन यही कर रहा है अपना भाई लोग का बारे में। भाई लोग इन द सेंस क्या है? भाई लोग दूसरे का बारे में हमेशा इल्जाम लगाते रहना, दोष करते रहना, क्योंकि हमारा भाइयों पर दोष लगाने वाला है। तो ये मैं भी, हम लोग को तो इसलिए वचन में पढ़ा है, क्या है? हमको दूसरे को, अपने आप को एग्जामिन करना है ना। दूसरे को एग्जामिन करके उनको इल्जाम नहीं लगाना है, अपने आप को। जो वही मैथ्यू में हम पढ़ा है, जो मैथ्यू 7:5 पढ़िए, मैथ्यू 7:5। पहले अपनी आंख में से तो छटीर निकाल, फिर अपने भाई की आंख में से तिनके को अच्छी तरह देखकर निकाल सके। देखा ना, ये लिखा ना, ये कपड़ी पहले अपने आंखों में से क्या निकाल? लट्ठा निकाल, मतलब क्या लिखा? छठी। तब तू अपने भाइयों का आंखों से तिनका बड़ी बांधी देखकर निकाल सकेगा, है ना। तो अपने आंखों में ऐसा बड़ा ये रहेगा, रॉड रहेगा, तो हाउ कैन आई हेल्प यू टू फिक्स प्रॉब्लम इन योर आई? आई एम अनएबल टू सी। ऐसा हो गया ना। तो मैं दूसरे को मैं देख नहीं सकता हूं, मेरा आंखों में ही प्रॉब्लम है, तो मैं दूसरे आंखों का छोटा सा डस्ट है, उसको मैं कैसे निकाल सकता हूं? तो मतलब क्या है? तो अपना जिंदगी में ही, अपना लाइफ में ही बहुत सारा चीज अभी भी क्या करना है? हमको सही करना बाकी है। तो तुम अपना भाई के बारे में, बहन के बारे में तुम क्यों इल्जाम लगा रहे? तुम क्यों दोष लगा रहे उनका ऊपर? अपने आप को हमको सही करना है ना महेश भाई। अपने आप को, अपना जिंदगी में बहुत चीज अभी भी है ना सही करना, हमको मालूम है, अपने आप को खुद को मालूम है, ये चीज में मेरे को ये सही करना बाकी है, ये चीज से मेरे को अभी भी डिलीवरेंस मिलना बाकी है करके अपने आप सबको मालूम, इधर जो भी बैठा है सबको मालूम, मेरा जिंदगी में क्या और भी क्या क्या सही करना मेरे को मालूम है ना। तो वो रास्ते में हमको जाना है, ऐसा एक दिन में नहीं होने वाला है, वो रास्ते में जाना है। हर दिन मैं वचन सुन के हम जो परमेश्वर का जो पीठ में जाके हम लोग प्रार्थना करेंगे, तो जो खराब चीज है उसमें से धीरे धीरे हमको वो डिलीवरेंस मिलते रहेगा, उसमें से हमको छुटकारा मिलते रहेगा, तभी हम लोग आगे हम लोग बढ़ सकते हैं। जो हमारा देश है ये नहीं वो है ना, तो उधर हम लोग पहुंच सके।
इसलिए जो हम लोग लिखा है, जो फिलिपियंस 2:12 पढ़िए, फिलिपियंस 2:12। हाँ, फिलिपियंस 2:12। बस ए मेरे अजीजों, हाँ जिस तरह तुम हमेशा से फरमाबरदारी करते आए हो, उसी तरह अब भी ना सिर्फ मेरी हाजिरी में बल्कि इससे बहुत ज्यादा मेरी गैर हाजिरी में डरते और कांपते हुए अपनी निजात के काम किए जाओ। हाँ, देखा ना, अपनी उद्धार का कार्य पूरा करते जाओ। तो मीन्स अपना सैल्वेशन है ना, हाँ, अपना सैल्वेशन भाई, जो इतनी पे ऐसा क्या कामते हुए अपने 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 उद्धार का कार्य पूरा करते जाओ। तो ऐसा हम लोग भाई बैप्टिज्म ले लिया करके मैं उधर डायरेक्ट हम लोग नहीं जा सकते ना। प्रेज़ द लॉर्ड। ये दुनिया में जो हम लोग रहने के टाइम वचन का अनुसार मेरा जिंदगी को आई हैव टू क्लेंस, है ना, अपना जिंदगी को मेरे को सही करना पड़ेगा। जो जो वचन मैं सुन रहा हूं, तो इसलिए लिखा है, जो कामते हुए अपना अपना उद्धार का कार्य पूरा करते जाओ, पूरा करते जाओ। तो हम लोग इसलिए हर दिन हम लोग जो वचन सुन रहे हैं, तो उसका हम लोग देख के अपने आप को एग्जामिन करके अपने आप को सही करके हम लोग हर दिन ऐसा आगे बढ़ेंगे, तो हम लोग जरूर जो अपना देश है, हालेलुया, प्रेज़ द लॉर्ड, उधर हम लोग पहुंच सकते हैं। इसलिए आजकल जो आज हमको जो सुना है वचन, ये वचन का सामने अपने आप को समर्पण करें। हम लोग कितना जो परमेश्वर को कितना इंपॉर्टेंस देते हैं, ये परदेश करके वो रेवलेशन हम लोग को आजकल हमको होना ही चाहिए। तभी मेरा जिंदगी स्लोली क्या होगा, वो बदलेगा। आई विल स्टार्ट गिविंग प्रायोरिटी टू ऑलमाइटी गॉड, प्रेज़ द लॉर्ड। जो परमेश्वर पिता को मैं पहले स्थान दूंगा। कभी ये मेरा देश नहीं है, वो मेरा देश है करके मेरा रेवलेशन पूरी तरह से मेरा को दिल का अंदर, मेरा हृदय में मैं पूरा मिल जाएगा। तो अपना आप को क्या करेंगे, ये वचन का हमको अनुसार करके जो हम लोग जो सुना था, दूसरे को ब्लेम नहीं करके अपने आप को एग्जामिन करके मेरा जिंदगी में इतना है अपना सही करना, तो उसी में हम लोग बिजी बन जाएंगे। प्रेज़ द लॉर्ड। इसलिए ये वचन का सामने अपना आप समर्पण करके हम प्रेज़ द लॉर्ड, हम अभी प्रार्थना करेंगे। सो मेरा देव